2012 ஆரம்பத்தில் 2 மெகா பிக்சல் நோக்கியா மொபைல் போனோட எடுக்கப்பட்ட காணொளி தான் இது. இதுல சில பெண்கள் பாட்டு பாடிக்கொண்டு கைதட்டி கொண்டு சந்தோஷமா அவங்களோட நேரத்தை செலவிடுறது போல பார்க்குற நமக்கு தெரியும். அவங்க ஏரியாவில் நடந்த ஒரு கல்யாண நிகழ்வு ஒன்றில் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஆணொருத்தரும் அந்த பெண்கள் பாடுற பாட்டுக்கு நடனமாடிக்கொண்டிருக்கிறது போல இந்த வீடியோவில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இந்த காணொளி பதிவு பண்ணப்பட்ட பின்னாடி இந்த வீடியோவினால 9 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. சிலர் இப்பவும் காணாமல் போயிருக்காங்க. இந்த வீடியோ பதிவாகின பின்னாடி அது அவங்க ஊரில் ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பின்னாடி இது சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் இறந்து போனதுக்கு காரணம் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கோகிஸ்தானோட வீடியோ மர்டர் கேஸ். வடக்கு பாகிஸ்தானில் இருக்கிற பலாஸ் பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கிற ஒரு மாவட்டம் கோகிஸ்தான். இஸ்லாமாபாத்தில் இருந்து கோகிஸ்தானுக்கு 350 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சு கொண்டிருக்கிறப்போ நம்மளால ஒரு விஷயத்தை கவனிக்க முடியும். அதாவது வீதிகளில் நடமாடி திர்ற பெண்கள் கோகிஸ்தானை நெருங்குறப்போ குறைஞ்சு கொண்டு போறதையும் கோகிஸ்தானுக்கு போய் சேரும் போது எந்த ஒரு பெண்களையும் நீங்க சம்பந்தமே இல்லாம வீட்டுக்கு வெளியவோ வீதிகளையோ பார்க்க முடியாது இருக்கும். இதை எதுக்கு சொல்றேன்னா இந்த காணொளிக்கும் இந்த விஷயத்துக்கும் ரொம்பவே நெருக்கமான ஒரு சம்பந்தமும் இருக்கு. வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு என்னன்னு புரிய வரும். அப்போ கோகிஸ்தான்ல பெண்களே இல்லையான்னு கேட்டா அப்படி இல்லை. பெண்கள் எந்த காரணத்துக்காகவும் அவங்களோட வீட்டை விட்டு எங்கேயும் தனியா வெளியே போறதுக்கு அந்த ஊர் ஆண்களால அனுமதிக்கப்பட மாட்டாங்க. இந்த வீடியோ பின் ஜாசிர் என்ற ஒருத்தரால மொபைல் போன்ல ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. பின் ஜாசிரும் இதே கோகிஸ்தான்ல பிறந்து வளர்ந்த ஒரு நபர் தான். இந்த வீடியோவில் பெண்கள் பாட்டு பாடிக்கொண்டிருக்க நடனமாடிக்கொண்டிருக்கிற நபர் பின் ஜாசிரோட தம்பி என்று சொல்லப்படுற குல் நாசர். நாசர் கோகிஸ்தானோட கலாச்சார உடை போட்டிருந்தும் கலாச்சார நடனத்தை ஆடி இருந்தும் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் ஒரே அறையில ஒன்னா பாட்டு பாடி நடனமாடி இருந்தது கோகிஸ்தான் ஆண்களை ரொம்பவே கோபப்பட வச்சிருக்கு. 2012 மார்ச் மாதம் இந்த வீடியோ கோகிஸ்தான் முழுவதுக்கும் பரப்பப்படுகிறது. அதன் பின்னாடி அந்த வீடியோவில் சம்பந்தப்பட்டிருந்த 5 பெண்கள் கடத்தப்படுறாங்க. அவங்கள கடத்தினது வேற யாரும் இல்ல, அந்த பெண்களோட குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. கடத்தப்பட்ட 5 பெண்களும் சில நாட்களுக்கு ஒரு தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு அறை ஒண்ணுல அடைச்சி வைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த பின் ஜாசிரும் குல் நாசரும் வேறு ஒரு அறை ஒன்றில் தனியாக அடைத்து வைக்கப்பட்டிருந்திருக்காங்க. பெண்களை கடத்தினவங்க ரகசியமா ஒரு ஜிர்கா ஒன்றை ஏற்பாடு பண்றாங்க. ஜிர்கா என்று சுருக்கமா சொன்னா நம்ம ஊர்ல பஞ்சாயத்து என்று சொல்லலாம். கடத்தப்பட்ட 5 பெண்களும் 2 ஆண்களும் நீண்ட நாளா கோகிஸ்தான்ல கடைபிடிக்கப்பட்டு வந்த பாரம்பரியத்தை மீறினதுக்காக தண்டனை வழங்குறதுக்கு அன்னைக்கு ஜிர்கா கூட்டப்பட்டிருந்தது. ஆனா பஞ்சாயத்து தொடங்க முதலே பின் ஜாசிரும் குல் நாசரும் அந்த அறையிலிருந்து தப்பிச்சதோட காட்டு பகுதிகளுக்கூடாக பயணம் பண்ணி கோகிஸ்தான்ல இருந்தே தப்பிச்சு போயிட்டாங்க. 2 பேரும் தப்பிச்சது தெரிஞ்ச பின்னாடி ஜாசிர் நாசர் கூட சம்பந்தப்பட்டவங்க அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாமே ஒரே இரவுல கோகிஸ்தான்ல இருந்து வேற ஊர்களுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டிருந்த யாரோட உயிரும் அதன் பின்னாடி இருக்காது என்பது அவங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். ஒரு வாட்டி ஜிர்கா முடிவு எடுத்துட்டா கண்டிப்பா அதை செய்தே தீரும் என்று அப்சாலுக்கு நல்லாகவே தெரியும். அப்சால் யாருன்னு கேட்டீங்கன்னா தப்பிச்சு போன 2 சகோதரர்களோட மூத்த அண்ணன். வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டு பரப்பப்பட்ட அதே மாசமே சம்பந்தப்பட்டிருந்த 5 பெண்களுக்கு எதிராக ஜிர்கா தண்டனையை அறிவிக்குது. அதாவது 5 பேரும் கொல்லப்படணும் என்பதே அந்த தண்டனையா இருந்திருக்கு. இந்த 5 பெண்களும் அந்த அறையில அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் போது ரொம்பவே சித்திரவதையை அனுபவிச்சதா சொல்லப்படுகிறது. 5 பெண்களுக்கும் ஜிர்கா மரண தண்டனை அறிவிச்சதும் அவங்கள காப்பாற்றணும் என்று நினைச்ச அப்சால் முதல்ல உள்ளூர் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி பார்க்கார். ஆனா அது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சதும் அங்க இருந்து 250 கிலோமீட்டர் பயணம் செய்து கிபர் பத்துன்குவா என்ற நகரத்துக்கு போய் சேர்ந்து அங்க ஊடகவியலாளர்கள் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்கிறார். அதுல நடந்த எல்லாவற்றையும் சொல்லி 5 பெண்களோட உயிரை காப்பாற்ற சொல்லி உதவி கேட்டிருக்கார். இதன் பின்னாடி பாகிஸ்தானோட செய்தி ஊடகங்கள் எல்லாத்திலையும் மிகப்பெரிய பேசு பொருளா இது மாற்றம் அடையுது. அத்தோட ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2012 அன்னைக்கு கோகிஸ்தான்ல இருக்கிற மக்களோட காதுகளுக்கும் இந்த தகவல் போய் சேருது. ஆனா துரதிர்ஷ்டவசமா அப்சால் ஊடகங்களுக்கு இதை சொல்றதுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடியே, அதாவது மே மாதம் 30ஆம் தேதி 2012 அன்னைக்கு 30 நாளாக அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை பண்ணப்பட்டு வந்திருந்த பேகம் ஜான், செரீன் ஜான், பசீரா, ஜெரீன் மற்றும் அம்னா என்ற 5 பெண்கள் கொல்லப்படுறாங்க. ஆனா அவங்க 5 பேரும் கொல்லப்பட்டது ரகசியமா தான் நடந்திருக்கு. அப்சாலோட இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு வைரலான பின்னாடி பாகிஸ்தானோட உச்சநீதிமன்றம் ஜூன் 5, 2012 அன்னைக்கு அந்த 5 பெண்களையும் இஸ்லாமாபாத்தில் இருக்கிற உச்சநீதிமன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வர சொல்லி கோகிஸ்தான் கமிஷனருக்கு ஒரு கட்டளையை பாஸ் பண்றாங்க. கோகிஸ்தான்
பாகிஸ்தானோட கமிஷனர் அந்த 5 பெண்களும் கொல்லப்படல, உயிரோட தான் இருக்காங்க என்று நீதிமன்றத்தில் சொல்லி இருந்தாலும் 5 பெண்கள்ல ஒருத்தரை கூட அவரால் நீதிமன்றத்துக்கு உயிரோட கூட்டிக் கொண்டு வர முடியல. பாகிஸ்தான் நீதிமன்றங்களுக்கு இந்த கேஸ் பற்றி விசாரிக்க சொல்லி தொடர்ந்தும் மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனால அப்போ பாகிஸ்தான் தலைமை செயலாளர் உள்ளூர்துறை அமைச்சருக்கு ஒரு உத்தரவு போடுறார். அதாவது பெண்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் சிலரோட கோகிஸ்தானுக்கு போய் அந்த பெண்களுக்கு அங்க என்ன நடந்தது என்று பார்த்து உடனடியாக தலைமை செயலகத்துக்கு தகவல் தர சொல்றாங்க. இஸ்லாமாபாத்ல இருந்து கோகிஸ்தானுக்கு ஹெலிகாப்டரோட பயணம் பண்றது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. நூற்றுக்கணக்கான வான்வழி விபத்துக்கள் இந்த வழியில முன்னாடியே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கோகிஸ்தானுக்கு ஒரு கொலை வழக்க விசாரிக்க போறது ஒன்றும் சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. ஆனா எல்லா தடைகளையும் மீறி அந்த 5 பெண்களை காப்பாற்றணும் என்ற நோக்கத்துக்காக சானா பாரிக்கும் அவங்களோட மொத்த டீமும் அன்னைக்கு கோகிஸ்தானுக்கு போய் சேர்றாங்க. 5 பெண்களும் ஆணவ கொலை பண்ணப்பட்டாங்க என்பதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அங்க வந்தாலும் அந்த 5 பெண்கள் எப்படி இருப்பாங்க என்று கூட அங்க போன யாருக்குமே தெரிஞ்சிருக்கல. இதனால கோகிஸ்தான்ல இருக்கிற உள்ளூர் சபை ஒண்ணுகிட்ட காணாமல் போன பெண்களோட புகைப்படத்தை தங்களுக்கு தர சொல்லி கேட்கிறாங்க. ஆனா அவங்களோட கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. இதனால அந்த உள்ளூர் சபை அந்த பெண்களோட புகைப்படத்தை கொடுக்க மறுக்கிறாங்க. அத்தோட கோகிஸ்தான்ல இருக்கிற யாருமே இவங்களுக்கு உதவி பண்றதுக்கும் முன் வரல. அதனால கோகிஸ்தான் மலையடிவாரத்துல இருக்கிற ஒவ்வொரு வீடா போய் இவங்க விசாரிக்க முடிவு பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற பல வீடுகள்ல ஆட்கள் இல்லாம பல நாட்களுக்கு முன்னாடியே பல வீடுகள் கைவிடப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிறப்பதான் அங்க இருக்கிற ஒரு வீட்டுல இருந்து ஒரு பெண் இவங்களை சந்திக்கிறதுக்காக தனியா வந்திருக்கா. அவ தன்னோட பேரை அம்னா என்று அறிமுகம் செஞ்சுக்கிட்டதோட அந்த வீடியோவில் இருந்த பெண்கள்ல தானும் ஒருத்தர் என்று சொல்லி இருக்கா. அன்னைக்கு அம்னா என்று தன்னை அறிமுகம் பண்ணிக்கிட்ட பெண் அந்த வீடியோவில் போட்டிருந்த அதே துணியை தான் அன்னைக்கும் போட்டிருக்கா. அது அம்னா தானா என்று டிஎன்ஏ செக் பண்ணி ப்ரூவ் பண்றதுக்கு அப்ப சாத்தியம் இருக்கல. ஆனா வீடியோவில் இருந்த பெண்ணோட சாயலும் இந்த பெண்ணோட சாயலும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே போல தான் தெரிஞ்சிருக்கு. மற்ற பெண்கள் என்ன ஆனாங்க என்று அந்த பெண் கிட்ட கேட்டப்போ அதுக்கு அவங்க கிட்ட எந்த பதிலும் இருந்திருக்கல. இதனால கோகிஸ்தான்ல இருந்து இஸ்லாமாபாத்துக்கு திரும்புறதுக்கு அந்த டீம் முடிவு பண்றாங்க. அம்னா உயிரோட இருக்கா என்றா அப்சால் சொன்னது பொய்யா என்ற கேள்வி எழும்பும். அப்சாலும் அவங்களோட 2 சகோதரர்களும் பாகிஸ்தான்ல இருந்து தப்பி அமெரிக்காவுக்கு போய் அங்க குடியுரிமை வாங்குறதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்றாங்க என்று கோகிஸ்தான் ஜிர்கா தலைவர் மௌலானா ஜாவித் அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த கேஸ மறுபடியும் விசாரிக்கிறதுக்காக இன்னும் ஒரு குழு ஜூன் மாதம் 16ஆம் தேதி 2012 அன்னைக்கு மறுபடியும் கோகிஸ்தான் போறாங்க. அப்போ காணாமல் போன பெண்கள்ல ஒருத்தரா சொல்லப்படுற பேகம் ஜான் உயிரோட இருக்கிறதாகவும் அவங்க கர்ப்பமா இருக்கிறதாகவும் சொல்லி ஒரு பெண்ணை அறிமுகம் பண்றாங்க. ஆனா உண்மையான பேகம் ஜான் தானா அது என்று உறுதிப்படுத்த போனவங்க கிட்ட எந்த ஒரு ஆதாரங்களும் இருக்கல. அம்னாவும் பேகம் ஜானும் உயிரோட இருக்கிறதா கோகிஸ்தான் சொன்ன பின்னாடி ஜூன் மாதம் 20ஆம் தேதி 2012 அன்னைக்கு இந்த கேஸ பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது. அத்தோட இந்த கேஸ்ல ஏதாச்சும் புதிய தடயங்கள் கிடைக்கிற பட்சத்துல இந்த கேஸ மறுபடியும் திறக்க முடியும் என்றும் அறிவிக்குது. ஜனவரி 4ஆம் தேதி 2013 அன்னைக்கு தப்பி போன அப்சாலோட 3 சகோதரர்கள் மறுபடியும் கோகிஸ்தானுக்கு அவங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. ஆனா இவங்க அந்த வீடியோவோட சம்பந்தப்பட்டவங்க இல்ல. அப்படி இருந்தும் அந்த 3 பேரும் அவங்க வீட்டில் வச்சு அந்த பெண்களோட சொந்தக்காரங்களால சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி தள்ளுபடி பண்ணப்பட்ட இந்த கேஸ் மறுபடியும் ரீஓபன் செய்யப்படுகிறது. இந்த கேஸ்ல மறைமுகமா இருந்த ஒரு எவிடன்ஸ் யாருமே கவனிக்கல. 2012 இந்த சம்பவம் பற்றி அப்சால் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்த பின்னாடி இஸ்லாமாபாத்ல இருக்கிற ரொய்ட்டர் ஊடக கட்டடத்துக்கு நேர்ல போய் அங்க ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறார். அவங்க பேர் தான் கத்தரின் கியூரட். இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு கத்தரின் வேறு ஒரு வழியால யோசிக்க வேண்டி இருந்திருக்கு. இதற்காக அவங்க நேட்ரா கிட்ட உதவி கேட்கிறாங்க. நேட்ரா என்று சொல்றது நேஷனல் டேட்டா பேஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான்ல இயங்கி வர இந்த நிறுவனம் அடையாள அட்டைகளை விநியோகம் பண்ற ஒரு அரச நிறுவனமா இருந்திருக்கு. அந்த வீடியோவில் இருந்த 3 பெண்களோட அடையாள அட்டைகளை இவங்க வாங்கி எடுக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு 18 வயசு பூர்த்தியாகல, இன்னொருத்தர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கல. இதனால 3 பெண்களோட அடையாள அட்டை மட்டும்தான் நேட்ரா கிட்ட இருந்திருக்கு. அதுல இருந்துதான் இந்த பெண்களோட உண்மையான புகைப்படமும் கைவிரல் அடையாளமும் கெத்தரினுக்கு கிடைச்சிருக்கு. பேகமோட உண்மையான புகைப்படத்தையும் கோகிஸ்தான்ல இருந்து கிடைச்ச பேகம் என்று சொல்லப்பட்ட அந்த பெண்ணோட புகைப்படத்தையும் உன்னிப்பா கவனிக்கிறப்போ பேகமோட வலது உதட்டு மச்சம் இவங்க சொன்ன பெண்ணோட உதட்டு மச்சமும் வித்தியாசமாக இருக்கிறத கெத்தரின் கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கோகிஸ்தான்ல இருந்து காணாமல் போன மற்ற பெண்களோட புகைப்படங்களும் நேட்ரா அட்டையில இருந்து கிடைச்ச புகைப்படங்களும் ஒன்று கொண்டு முரண்பாடா இருக்கிறது தெரிய வருகிறது. அப்போ அப்சால் சொன்னது உண்மைதான். இந்த 5 பெண்களும்
முன்னாடியே கொல்லப்பட்டுட்டாங்க. அதை மறைக்கிறதுக்கும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான போலியான ஆதாரங்களை கொடுத்தது உறுதியாகுது. 5 பெண்களோட குடும்பமும் அந்த பெண்கள் உயிரோட இருக்கிறதா சொல்லி அந்த குற்றத்தை மறுக்கிறாங்க. இதனால பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 2013 அன்னைக்கு அப்சால் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்த முறைப்பாட்டுக்கு அமைவா உயிரோட இருக்கிறதா சொல்லப்பட்ட பெண்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி வந்து அவங்களோட கைவிரல் அடையாளத்தை அங்க வைக்க சொல்லி நீதிபதி உத்தரவு போட்டிருக்கார். ஆனா கோகிஸ்தான் கலாச்சாரம் படி பெண்களை நீதிமன்றத்துக்கு அனுப்ப முடியாது என்று சொல்லி நீதிமன்ற உத்தரவை நிராகரிச்சிருக்காங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் மறுபடியும் நிராகரிச்சு வந்திருக்காங்க. அப்சாலோட 3 சகோதரர்களை சுட்டுக்கொண்ட குற்றத்துக்காக முன்னாடியே 6 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே 2017 யாரும் எதிர்பார்க்காதபடி நீதிமன்றம் விடுதலை பண்ண சொல்லி உத்தரவு போடுதோ. அப்சாலோட எல்லா முயற்சிகளும் தோல்வியில முடிஞ்சு போயிருக்கு. கத்தரினும் பாகிஸ்தான்ல இருந்து கென்யாவுக்கு அவங்க வேலை விஷயமா போயிட்டாங்க. ஆனாலும் அப்சால் 5 பெண்களுக்கு நீதி கிடைக்கும் என்று தன்னால முடிஞ்ச காரியம் எல்லாத்தையும் பண்ணி வந்த நேரத்துல தான் அபோட்டாபாத்ல வச்சு சுட்டுக் கொல்லப்படுறார். ஜாசிர் நாசர் இப்பவும் தலைமறைவாகி இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல. அப்சல் கொல்லப்பட்ட 1 மாசத்துக்கு பிறகு 2019 செப்டம்பர் மாதம் காணாமல் போன பெண்கள்ல இருந்து பேகம் ஜானோட அண்ணன், சரீன் ஜானோட அப்பா மற்றும் பசீராவோட அப்பா இந்த 3 பேருக்குமே பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றம் 3 பெண்களை கொன்ற குற்றத்துக்காக ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனா மற்ற 2 பெண்களுக்கான நியாயம் இப்ப வரைக்கும் கிடைக்கப்படல. தனக்கு சம்பந்தமே இல்லாத 5 பெண்களுக்காக நியாயம் கிடைக்க வேண்டும் என்று 7 வருடங்களா போராடி தன்னோட உயிரையும் விட்ட அப்சால் இப்ப இருக்கிற பல மனிதர்களுக்கும் ஒரு நல்ல உதாரணமா இப்பவும் இருப்பார்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை.